இன்றைய குட்டிக்கதை வாய்ப்பு. ஒருவன் தனது தொழிலில் கடுமையான தோல்வியை சந்தித்தான். மனவேதனையுடன் வாழ்க்கை பற்றி யோசித்துக் கொண்டே தெருவில் நடந்து சென்றான். அப்போது ஒரு தெருமுனையில் நின்று போவோர் வருவோரை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு எதிரே இருந்த ஒரு குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய செய்தித்தாள்களை எடுத்து சாக்கில் நிரப்பி கொண்டு சென்றார். சிறிது நேரம் கழித்து மற்றொருவர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான கண்ணாடி மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து சென்றார். பின்னர் இன்னொருவர் வந்து பழைய பிளாஸ்டிக் தாள்கள் மற்றும் காகிதங்களை சேகரித்து எடுத்து சென்றார். அதன் பின் ஒரு நாய் வந்து அங்கே கிடந்த எச்சில் இலைகளிலிருந்து சாப்பிட்டு தன் பசியை தீர்த்து கொண்டது. கடைசியாக ஒரு பசு வந்து குப்பையில் கிடந்த பச்சை இலைகளை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இவை அனைத்தையும் பார்த்த அந்த மனிதன் தன் மனத்தில் சிந்தித்தான், ஒரு சிறிய குப்பை தொட்டியிலேயே இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பரந்து விரிந்த உலகில் நாம் அனைவரும் எவ்வளவு வாய்ப்புகளுடன் வாழ முடியும். அந்த எண்ணமே அவனுக்கு தைரியமாக மாறியது. தோல்வி முடிவு அல்ல என்பதை உணர்ந்து தன் நம்பிக்கையுடன் தன் பழைய தொழிலை மீண்டும் தொடங்கச் சென்றான். இந்த பரந்த உலகில் நாம் அனைவரும் ஜெயிக்க பிறந்தவர்கள்தான்.